வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற இராணுவ கருத்தரங்கம் குறித்து தான் இந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. இலங்கையில் இராணுவ கருத்தரங்கம் நடைபெறுவதும் அதில் இந்தியாவில் இருக்கின்ற நடுவண் அரசும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் துறை சார்ந்தவர்களும் அங்கு கலந்து கொள்வதும் இங்கு இயல்பான விஷயம் என்று கூறப்பட்டாலும் தற்போது அமைந்திருக்கின்ற அரசு, அதாவது 2009 பிறகு 2011ஆம் ஆண்டிலிருந்துதான் இந்த இராணுவ கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கின் நோக்கமே தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக ஒரு ஆலோசனை நடத்துவதாக தான் இது நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய நடுவண் அரசு, பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு, அந்த கூட்டத்திற்கு, அந்த கருத்தரங்கிற்கு இந்தியாவின் சார்பாக, பாரதிய ஜனதாவின் சார்பாக சுப்பிரமணிய சுவாமி அவர்களை அங்கு அனுப்ப இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்படி அனுப்பும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிங்கள அரசு, ஏற்கனவே அங்கு தமிழர்களுக்கான பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிங்கள அரசிடம் இங்கு பாரதிய ஜனதா தரப்பின் சார்பாக செல்கின்ற சுப்பிரமணிய சுவாமி என்னென்ன விஷயங்களை பேசுவார், ஏற்கனவே இங்கு சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் அங்கு ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறு செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், போர்க்குற்ற விசாரணையில் இந்தியா அனுமதிக்காது போன்ற பல்வேறு விவகாரங்களில் இங்கு பிரச்சனை நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்தியாவின் சார்பில் இலங்கைக்கு செல்வதில், இராணுவ கருத்தரங்கில் கலந்து கொள்வதிலும், அங்கு சென்று இலங்கை அரசுடன் தீவிரவாதிகளை எவ்வாறு ஒடுக்குவது என்று பேசுவதும் எத்தகைய விளைவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்தும், இதை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது குறித்துதான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் மே 17 இயக்கத்தினுடைய நிறுவனர் திருமுருகன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களும் தனது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்து விட்டார்கள். இவர்களுடன் இணைந்துதான் நாம் இந்த விவாத களத்தில் பயணிக்க இருக்கிறோம். சார், இப்போ இந்த பிரச்சனையில இப்போ நீங்க கூட்டணி கட்சியினால உங்களிடம்தே கேட்கிறேன். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்த கட்சி என்கிறதுக்காக உங்களிடம் தான் அந்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நீங்களே கூட மோடி அவர்களை தற்போதும் கூட ஒரு எதிர்பார்க்குறீங்க, தமிழர்களுக்கு நல்லது செய்வார் போன்ற பல்வேறு விஷயங்கள் மதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சுப்பிரமணிய சாமி இப்போ செல்கிறார் என்கின்ற போது மட்டும் அதை மட்டும் நீங்க தனியா பிரிச்சு பாக்குறீங்க. பிஜேபியோட நீங்க ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சாலும் சுப்பிரமணிய சாமின்னு சொல்லும் போது அதை மட்டும் ஒரு எதிர்ப்பு பார்க்குற மனநிலை மதிமுக தொண்டர்கள்ட்ட நிறைய இருக்கு. அது ஏன் இப்ப அவர் அங்க போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அதை இவ்வளவு எதிர்ப்பா பாக்குறாங்க? அதாவது ஒரு செயலை யார் செய்யறாங்கிறத பொறுத்து தான் அந்த செயலுடைய விளைவுகள் நமக்கு என்னன்னு தெரியும். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை தலைகீழாக புரட்டி போட்டுவார். குஜராத்தில் கொடுத்த மிகப்பெரிய வளர்ச்சிகளை எல்லாம் இந்த இந்திய தேசத்திற்கு கொடுப்பாங்கன்னு தேர்தல் பரப்புரையில் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்த பரப்புரை செய்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப உள்நோக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடக்கிற அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய அரசாங்கம் தான் நடந்து கொண்டு இருக்கு. அதில் தான் வேறுபாடு. அந்த விளைவுகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? ஆர்எஸ்எஸ் உடைய அரசாங்கம் தான். வாஜ்பாய் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு இருக்கும். அவருடைய சொல்லுகிற கருத்துக்களில் ஏற்புடைய கருத்துக்களை வாஜ்பாய் அவர்கள் அந்த அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு மிதவாத தலைவர் என்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள். அந்த 6 ஆண்டு கால ஆட்சியை நம்ம பாராட்டினோம், இன்றைக்கும் பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்று அமைச்சர்களில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் அனைவருமே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பயிற்சி களத்தில் இருந்து, ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களாக இருந்து, பயிற்சி களத்தில் இருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர்கள் தான். அதில் ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு காரியத்தை எடுத்து பேசும்பொழுது அவருடைய பின்புலம் என்ன, கடந்த காலங்களில் இந்த செய்திகளை அவர் எப்படி பார்த்துருக்காங்கிறத வச்சு தான் நம்ம இந்த சுப்பிரமணிய சுவாமியை பார்க்குறோம். சுப்பிரமணிய சுவாமியை தமிழன் என்று சொல்லுவதில் எனக்கு ஒரு காலத்திலும் உடன்பாடு இருந்ததில்லை. அவரை தமிழன் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொண்டால் நான் தமிழனாக பிறந்ததற்காகவே வெட்கப்படுகிறேன் என்கிற சூழ்நிலையை தான் இன்றைக்கு நான் விவாதத்தை கலந்துக்கிறோம். சுப்பிரமணிய சுவாமியை பொறுத்தவரை அவர் அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புரோக்கர் மாதிரி தான். அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சுப்பிரமணிய சுவாமியை அணுகணும். உடனே இங்கே மாதிரி அமெரிக்காவுக்கு போவார். அதற்கான காரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே மிரட்டல் விடுப்பதும், ஒருத்தரை கவிழ்ப்பதும், அவரை தூக்கி விடுவதும் காரணத்துக்காக ஒரு பெரிய ஒரு ஆபத்து பாந்தன் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஈழத்தமிழர், இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமி கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் என்ன நிலைப்பாடை கொண்டிருந்தார் என்பது தெரியும்.
இது ஒரு சுமூகமா பேச போறவங்க, இப்ப அண்ணன் வேலுச்சாமி போறாங்க, இந்த இலங்கைக்கு போய் இதுல கலந்துக்க போறாங்கன்னு சொன்னா அவருடைய சிந்தனை நமக்கு தெரியும், அது எப்படி கையாளுவார் என்பது நமக்கு தெரியும். ஸோ ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், இவர் போகிற பொழுது ஏதாவது ஒரு 10 விஷயங்கள் ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் வந்து விடாதா என்கிற நம்பிக்கையை நாம் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வைக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை நம்ம அவர்கள் வைத்து விட முடியும். பாரதிய ஜனதா சார்பில் ஒருத்தர் போறாரு, சுப்பிரமணிய சாமி போறாரு, ரெண்டையும் இவ்வளவு நீங்க வேறுபடுத்துறீங்கன்னு. சுப்பிரமணிய சாமி எதுக்கு, என்ன நோக்கத்துல போறாரு, ராஜபக்சேவோட அவருடைய உறவுகள் என்ன, கடந்த 22ஆம் தேதி அன்னைக்கு இலங்கைக்கு போயிருக்கார், பண்டாரநாயகா இண்டஸ்ட்ரியல் சென்டர் ஸ்டடீஸ்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு ராஜபக்சேவை சந்திக்கிற போது அவர் என்ன சொல்லியிருக்கார், இங்க இருக்கிற அரசியல் கட்சி தமிழர்களை பற்றி நீ ஏன் கவலை, ப்ளீஸ் இக்னோர் தேம், டோன்ட் கன்சிடர். அவங்க தமிழகத்திலிருந்து எந்த ஒரு அரசியல் முதலமைச்சர் உட்பட யாரு எந்த கோரிக்கைகளை வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் தமிழகத்தில இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக வேறு ஏதோ நிகழ்ச்சிக்கு போனவர் ராஜபக்சேவுடைய கைகுலிக்கு வந்ததற்கு பிறகு அவர் மேல் எப்படி நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட போனவங்க எல்லாம் போன முறை பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி ஒரு 3-4 பேர் கூட போயிருக்காங்க, எல்லாம் ஃபாரின் செல். இவங்க போய் இலங்கையில் இருக்கிற நிலைமைகளை இவர்கள் கண்டறிந்து, ஆனா இப்ப அடிக்கடி எல்லாம் பிஜேபி எல்லா ஊடகத்துறை நிகழ்ச்சியிலையும் காங்கிரஸ் அரசாங்கம் செய்த தவறை நாங்கள் 2 மாதங்களில் நாங்கள் வந்து சீக்கிரம் சரிப்படுத்த முடியுமாங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு வெளியுறவு கொள்கை இந்த ஒரு 50 நாட்களில் அவர்கள் இப்படி இந்த நோக்கத்தில் தான் இதை வைத்துத்தான் நாங்கள் வெளியுறவு கொள்கையை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு 60 நாட்கள் அவங்களுக்கு தேவையில்லை. கட்சி வந்து ஒரு ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை மந்திரியாக அவர் உட்கார்கிற நேரத்திலே காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டிருந்த அதே வெளியுறவு கொள்கையை கொண்டு போகிறோமா என்பதை நிர்ணயம் பண்றதுக்கு உங்களுக்கு 60 நாட்கள். அதாவது இப்ப பாரதிய ஜனதா காங்கிரஸ் நிலைப்பாடை மேற்கொள்ளுது, சுப்பிரமணிய சாமி ரொம்ப ஒரு தீவிரமான ராஜபக்ஷ ஆதரவாளர், இந்த மாதிரி விஷயங்களாம் தாண்டி எப்போ வந்து இந்தியாவில இருந்து ராஜபக்ஷ பார்க்க போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ராஜபக்ஷ புகழ்ந்துட்டு தானே வராங்க, ராஜபக்ஷோட நின்று சிரிச்சிருந்துட்டு அங்க நல்லா இருக்கு, அவர் நல்லா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இப்படிங்கிறது தானே. யார் போனாலும், அரசியல்வாதிகள் போனாலும் சாமியார் போனாலும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இது பர்டிகுலரா இப்ப சுப்பிரமணிய சாமி மட்டும் அதையே தமிழ் உணர்வாளர்கள் வந்து இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. இல்லை, சுப்பிரமணிய சாமிங்கிறதுக்காக மட்டுமே இல்லை, தொடர்ச்சியாகவே வந்து இது மாதிரி எதிர்நிலைப்பாடு வச்சிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்திருக்கிறது. சுப்பிரமணிய சாமி வந்து ரொம்ப கொச்சையா பேசுறவர், ஒரு ஒரு மக்களினுடைய கூட்டு மன உளவியலை வந்து கொச்சைப்படுத்துவதில் வந்து ரொம்ப மிக மோசமான நபராகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் மனித உரிமையை பற்றிலாம் பேச வேண்டியதில்லை, நீங்கள் டெரரிசத்தை ஒழிச்சு கட்டிட்டீங்க, உங்களுக்கு பாரத ரத்னா ராஜபக்சேக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும், இப்படிலாம் வந்து கொச்சையாக பேசக்கூடிய ஒரு நபருக்கு மேலே நீங்கள் எந்த மரியாதை வைக்க முடியும்? அவரை வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இல்லை, சராசரி 3rd rated பர்சன், அதாவது 3ஆம் தரமான ஒரு நபரை வந்து நீங்கள் அரசியல் தளத்தில் இவ்வளோ நாள் வச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அது ஆக நீங்கள் ரெண்டாவது வந்து என்னென்னா, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன ஜனநாயகத்தை வைத்திருக்கிறது? அவங்க என்டிஏன்னு சொல்கிறாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, பல்வேறு கட்சிகளினுடைய பங்களிப்பினால தான் தமிழகத்தில் உங்களுக்கு ஓட்டு வங்கி வந்திருக்குது. இல்லைன்னா அது இப்போ ஒரு 0.1% கூட இருக்குமான்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கெல்லாம் எல்லாத்தோட கட்சியோட ஓட்டை வாங்கி தான் அவங்க தங்களுக்குன்னு ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, வெளியுறவு கொள்கையில் கூட்டணி கட்சிகளோட உட்கார்ந்து முதல்ல பேசியிருக்கணும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இலங்கைக்கு மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும், சீனாவை பொறுத்தவரை, பர்மா பொறுத்தவரை, பங்களாதேஷை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்தவரை, உங்களுக்கு அண்டை நாடுகள் ஏகப்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன திட்டத்தை நம்ம வரையறுக்க போகிறோம், நாம் உட்காந்து பேசுவோம். இதனால் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 10 அறிவு 15 அறிவு இருக்க மாதிரியும், மற்றவங்களெல்லாம் அறிவே இல்லாத ஆட்களாகவும் வெளியூர் உறவுகளை பற்றி புரிந்து கொள்ளாத நபர்களாகவும் வரையறுக்கக்கூடிய போக்கு தான் இந்தியாவில் இருக்க, டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளியுறவு கொள்கையை பற்றி ஓப்பனான டிஸ்கஷன் வைங்க, அதில் உட்காந்து பேசுவோம். ஒவ்வொரு மாநிலத்தோட கன்சர்ன்ஸை வச்சு பேசுவோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதை பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு ஆய்வு இருக்கிறது. அந்த ஆய்வுகளை முன்வைத்து நம்ம விவாதிப்போம். அதன் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுங்க, முடிவு எடுங்க. அது ஜனநாயகம்ங்கிறது அர்த்தமாக இருக்கும். நீங்கள் பாராளுமன்றத்திலையும் விவாதிக்க மாட்டீங்க, கூட்டணி கட்சிகள் கூடயும் விவாதிக்க மாட்டீங்க, உங்க ஆர்எஸ்எஸ் கும்பலுக்குள்ள விவாதிச்சுக்குவீங்க. அப்படின்னா வந்து இது நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வபன்தாஸ் குப்தா போயிருக்காரு, சேஷாத்ரிச்சாரி வந்து ஃபாரின் வெளியுறவுத்துறையை பற்றியான ஒரு பிஜேபியோட செல்லோட தலைவராக இருக்கிறாரு, கன்வீனராக இருக்கிறாரு. சுப்பிரமணிய சாமி வந்து அதான் சொல்றேன், ஒரு 3ஆம் தர ஆள். அவர்கிட்ட வந்து நீங்க ஏதாவது நீ மானமுள்ள 1000 பேர்த்த போராடலாம், மானமற்றவங்கள்ட்டெல்லாம் போராடவே முடியாது. அதெல்லாம் ஒரு நபராகவே பார்ப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கான இத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சர்வதேச அளவில் குரல்கள் வந்திருக்கிறது. அதை பற்றி எந்த கவலையுமே படாமல் வந்து நீ வந்து உங்களை மனித உரிமை மீறலை பற்றிலாம் அவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டாங்கிற மாதிரிலாம் உட்காந்து பேசக்கூடிய நபரை நீங்கள், அதுதான் பிஜேபியோட முகமான்றதான் எங்களோட கேள்வி. நிச்சயமா
அதாவது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது போறது அது குறித்து ஒரு விமர்சனம் இருக்கிறதுல ரெண்டாவது பட்சம். அது தொடர்ந்து இங்க உள்ள தமிழர்கள், பெரும்பான்மையான தமிழர்களுடைய உணர்வுக்கு எதிரானவரா சொல்லப்படுகிற அது மாதிரி அவர் பேசிட்டு வர்றாரு. அவரை போய் ஒரு பாரதிய ஜனதா வந்து ராஜபக்சேட்ட பேச அனுப்புறதுங்கிறது தமிழர்களை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற செயல் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த குழு வந்து போற நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். இலங்கை தமிழர்கள் சாகிறத பத்தி யாரும் வந்து அதுல என்னது வருத்தம் இல்லைங்கிற விஷயம் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இந்திய தமிழர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது. சகோதரர்கள் 2 பேரும் பேசினாங்க. சென்ட்ரலில் குண்டு வெடிச்சு செத்தாங்களே, யாருனால செத்தாங்க? குண்டு அங்கே வைக்கப்பட்ட குண்டு எங்கிருந்து வந்தது? அது எதனை தளமாக வைத்து செயல்பட்டது? ஸோ ஒரு டோசியர் ஒன்று இலங்கை அரசாங்கத்திற்கு தரப்பட்டிருக்கின்றது இந்திய அரசாங்கத்தால். கிட்டத்தட்ட 1500 பக்கம் கொண்டது. அதில் 1500க்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஐ உளவாளிகள் அவர்களுக்கு வந்து என்னென்னா இலங்கை குடியுரிமை பெற்று அங்கே தங்கியிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற பாகிஸ்தானிய தூதரகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஐஎஸ்ஐ ஆப்ரேட்டிவ் அங்கிருந்து கொண்டு இங்கே இந்தியாவில் தீவிரவாத வேலைகளை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்கின்றார். அது வந்து என்ஐஏ வந்து இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் அந்த வெடிகுண்டு வைத்த தீவிரவாதிகளை பிடித்து அரெஸ்ட் பண்ண அவங்களை விசாரிக்கும் போது அந்த பெயர்கள்லாம் உட்பட்டு அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலங்களுடன் சேர்ந்து அது திறக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்ற விஷயத்தை வந்து இலங்கையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆக இலங்கை தமிழர்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, இங்கே தற்போது வந்து என்ன நிலைமை ஏறினதுன்னா இந்திய தமிழர்கள் இலங்கையை கண்டிக்கிற மாதிரி இல்லையா? நீங்க சொல்ற விஷயமா இருந்தாலும் இலங்கையை கண்டிக்கிற முடிச்சிடுங்க. நான் சொல்ல முடிச்சதுக்கப்புறம் உங்களை கேட்கல. ஸோ இந்திய தமிழர்களும் இங்கே பாதுகாக்கப்படணும். ஸோ இந்தியாவில் வந்து குண்டு வச்சுட்டு போகிறதுக்கு வந்து இலங்கையை வந்து ஒரு தளமாக வைத்து செயல்படுவது வந்து அனுமதிக்க முடியாது என்ற விஷயம் ராஜபக்சேக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை விவாதிக்கிறதுக்காகத்தான் சொப்பன் தாஸ் குப்தா, சேஷாதிரிச்சாரியும் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் வந்து சுப்பிரமணியன் சுவாமி பற்றி 1008 விஷயம் சொல்கிறாங்க. ரைட், ஒரு தனிநபர் பற்றின விமர்சனங்கள் தேவைதான். அவர் வந்து என்ன செய்கிறார்ன்ற பற்றின விமர்சனங்கள் வந்து இருக்க வேண்டியது தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இதுக்கு ஏன் இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ என்ன அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இழுக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியலை. சேஷாதிரிச்சாரி மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை உங்களால் சுமத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. சொப்பன் தாஸ் குப்தா மேலே உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குங்கிறதும் தெரியல. ஒட்டுமொத்தமாக வந்து என்னென்னா ஒரு ஸ்டாம்ப். ஸோ இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க. ஸோ இது வந்து அப்படி பார்த்தா பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பது நாடு முழுக்க தெரிந்த பின்பு தான் அவருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் ஒரு ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கத்தை சார்ந்த பிரச்சாரர் தான், 3 நேர ஊழியர் தான், ஃபுல் டைம் ஒர்க்கர். அது அவரும் மறைக்கலை, கட்சியும் மறைக்கலை, யாருமே மறைக்கலை. ஆனால் அதற்காக நீங்கள் வந்து என்னென்னா ஸோ இந்த ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி சம்மந்தப்படாமல் எலெக்ஷனில் அவருக்காக வேலை செய்தார்கள் சரி, ஆனால் இந்த ஆட்சியிலும் கட்சியிலும் அவருடைய நேரடி பங்கு என்ன இருக்கின்றது? ஸோ எதுவுமே இல்லாமல் வந்து என்னென்னா பொத்தவங்க வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக லிஸ்ட் போடுங்க. நேரடி பங்கு இருக்கு இல்லைங்கிறத நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சுய விமர்சனம் செய்துக்கலாம். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே வாத்வானி உட்பட எல்லாருமே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் போட்டிருக்கோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தங்கிறத நீங்க சொல்லல. எனக்கு புரியல நீங்க சொல்றது. ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் தனியா இருக்கு சார். ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருந்து சில பேர் அங்க போறாங்களே வெளியே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இந்த அரசாங்கம் இயங்குது, இங்க மந்திரி சபை இயங்குங்கிறது வந்து 10% ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் கடந்த 60 நாட்களில் அவர்கள் எடுத்து வருகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் செயல்பாட்டுல இது ஆர்எஸ்எஸ் எடுத்தது, ஆர்எஸ்எஸ் முடிவை வந்து அரசாங்கம் செய்து காமிங்க. பொது சிவில் சட்டம் யாரோட சட்டம்? பாரதிய ஜனதா கட்சி தனி மன்னிக்கணும், நான் ஒன்னா சொல்லிடுறேன். நீங்க அது முன்னாடி உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நீங்க வந்து அப்ப பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கும் போது பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ நீங்க பாத்துருக்கணும். பிஜேபியோட மேனிஃபெஸ்டோல இன்றைக்கு இல்ல என்றைக்கு அது மேனிஃபெஸ்டோவே கொடுத்திருக்கீங்க. மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் பாதி நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது எலெக்ஷன் முதல் தேர்தல் இல்ல, இந்த மேனிஃபெஸ்டோ இப்ப மட்டும் இல்ல, பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், காஷ்மீரை பற்ற விஷயமா இருக்கட்டும், இன்னொரு விஷயம் திரும்ப கேட்கிறேன். நீங்க பொது சிவில் உலகத்திலேயே வந்து என்னன்னா எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு விஷயம், ஒவ்வொரு மதத்துக்கும் அதிக தனித்தனியான ஒரு சட்டங்கிறது நீங்க வந்து முன்னேறிய நாடு என்று சொல்லக்கூடிய எந்த மதத்திலேயும் எந்த ஒரு உலக நாட்டிலையும் இருக்கிறது. ஸோ இந்த நாட்டில தான் அதாவது தங்களை முற்போக்குவாதிகளாக காட்டுக்கிட்டவர்கள் தான் வந்து முற்போக்குவாதிகள்னா வந்து
அனைவருக்கும் பொது சீட்டுங்கிறது அது ஹிந்து சட்டம் யாரும் சொல்லலை. அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நம்ம சொல்றமே தவிர்த்து வந்தோம்னா இந்த அனைத்து யாவது நீங்க முற்போக்கு எல்லா விஷயங்களும் அங்க முற்போக்கு, ஆனால் வந்து இதுல மட்டும் வந்து பிற்போக்கா வந்து நீங்க உங்களே முற்போக்குவாதிகளாக நினைத்துக் கொண்டு இந்த விவாதத்துல முற்போக்கு முற்போக்குவாதிகளாக பொது சிவில் சட்டம் ஒரு காட்டுமிராண்டி சட்டத்திற்காக ஆதரவாக இருக்கின்ற சட்டம் எந்த நாடுகளில் ஏற்படுத்த முடியும்? எந்த நாடுகளில் இல்லை. ஆஸ்திரேலியா இருக்கு சார், ஐரோப்பாவில் எல்லா கண்டங்களும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் இல்லை? வாக்கு வங்கிக்காக ஒரு வரியில வாக்கு வங்கி அரசியலுடைய மொத்த உருவாகம் தான் இந்த எதிர்ப்பு. சட்டம் ஒரு நாட்டிற்கு டாக்டர் அம்பேத்கர் பத்தி சொல்லியிருக்காரு. இல்ல இந்தியா டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை நீங்க தயவு செஞ்சு இந்தியா போன்ற தேசங்களில் டாக்டர் அம்பேத்கர் வேறு வேறு இனங்கள் வாழ்கிற வேறு வேறு கலாச்சாரங்கள் பண்பாட்டோடு கூட்டு கூட்டு குடும்பமாக வாழுகிற ஒரு தேசத்தில் இந்த பொது சிவில் விஷயம் அது முதல்ல நடக்கல. அவ்வளவுதான். இனிமேல் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இப்போது வந்து இலங்கைக்கு இப்ப போறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து காங்கிரஸ் மீதும் வச்சது. காங்கிரஸும் தொடர்ந்து அங்க எதுவா இருந்தாலும் போறாங்க, 2 பேரும் நட்பா இருக்காங்க. இப்ப இந்த சுப்பிரமணிய சாமி தலைமையில் போவது வந்து மிக பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிற விமர்சனம் வருது. அது மட்டும் இல்ல, சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய கருத்துக்கள் மீது தொடர்ந்து தமிழர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து அதுல ஒரு அதிருப்தியால இருக்கிறார்கள். அவங்க கூட்டணி கட்சியா இருக்கட்டும், பல தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் வந்து அவர் எப்பவுமே ஒரு எதிர்ப்பா பாக்குறாங்க. அவருடைய இந்த மாதிரி கருத்துக்கள் சிங்களர்களுக்கு ஆதரவா இருக்காங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப பாரதிய ஜனதா அப்படி அனுப்பி இருக்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எட்டிக்காய் கசக்கும் அல்லது உயிருக்கு ஆபத்து என்று யாரும் சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழக்கறிஞருக்கு முதலில் நான் சொல்லிக்கொள்ள வரும்போது, சுப்பிரமணிய சாமி, சேஷாத்ரி சாரி இவர்களை ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கு மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். இலங்கையில் நடந்த போர் என்பது தமிழ் இனத்திற்கும் சிங்கள இனத்திற்கும் நடந்த போர் என்றுதான் நாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சுப்பிரமணிய சாமி 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொன்னது, தமிழர்கள் கொல்லப்படுகிறார் என்பதற்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிங்களர்கள் வேறு யாரும் இல்லை. ஒரிசா, பீகார் இந்த பகுதியில் இருந்து இலங்கையிலே குடியேறிய ஆரிய வம்சாவழியினர் அவர்கள் தான் சிங்களர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போலவே சேஷாத்ரி சாரி அவர் இப்பொழுது இலங்கைக்கு போய் வந்ததற்கு பின்னாலே அவர் ஒரு கட்டுரை எழுதினார், பத்திரிகையில் வந்தது. உலகத்திலேயே பயங்கரவாதத்தை மிக சிறப்பாக ஒழித்து கட்டிய ஒரு அரசு இருக்குமானால் அது இலங்கை அரசு என்று சொல்கிறார். இந்த ரெண்டையும் அவர்கள் சொன்னதற்கு பின்னாலே இந்த 2 பேரும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்று மனநிலை பாதிக்கப்பட்டவன் கூட புரிந்து கொள்வார். இதற்கு மேல எனக்கு விளக்கம் தேவையில்லை. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். இந்த அரசாங்கம் அது மோடி ஆளுகிறாரா வேறு யார் ஆளுகிறார்கள், ஆர்எஸ்எஸ் என்பதெல்லாம் நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. அவர்கள் அனுப்புகின்ற இந்த குழுவில் சுப்பிரமணிய சாமியும் சேஷாத்ரி சாரியும் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசே தமிழினத்திற்கு எதிராக ஒரு போர் தொடுக்க தயாராகிவிட்டதோ என்கிற சந்தேகம் தான் நேர்மையான சிந்தனையாளருக்கு வரும். அதற்காகத்தான் இந்த எதிர்ப்பை ஒழிய வேறு எதுவும் சுயநலத்திற்காக இல்லை என்றே நான் நினைக்கிறேன். இப்ப சார் சொன்னாரு, அதாவது வந்து இலங்கை மூலமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்கு உள்ள தமிழ்நாட்டு தமிழர்களை தாக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள், அதற்கான ஒரு எச்சரிக்கையும் அதுக்காக ராஜபக்சே பேச்சுவார்த்தை நடத்ததான் போறாங்க. இதையே நீங்க இவ்வளவு உருவப்படுத்துறீங்க. இது உலகத்திலேயே இப்படி ஒரு ராஜதந்திரத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. இலங்கையிலிருந்து ISI மூலமாக இங்கே தீவிரவாதிகள் வரப்போகிறார் என்பதற்காக ராஜபக்சே அழைத்து வந்து பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்து அவருக்கு விருந்து கொடுத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்த முடியும். அதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு என்ன வழி என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் ISI தீவிரவாதிகள் அங்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கிறார்களா தெரியாமல் இருக்கிறார்களா? தெரிந்து இருக்கிறார்கள் என்றால் ராஜபக்சேயும் அந்த இலங்கை அரசும் இந்தியாவுக்கு எதிரி நாடு. தெரியாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களை தெரிந்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களை அழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இங்க இருந்து போய் கட்டிப்பிடித்துக் கொண்டு விருந்து சாப்பிட்டு வருகிறாயே இந்த தீவிரவாதத்தை ஒழித்து விட வேண்டும், ஒழித்து விட முடியும் என்று யாராவது சொன்னால் காதிலே பூ வைக்கின்ற வேலை. அவர் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையிலே அந்த விஷயத்துக்காக போறீங்களா இருந்தா கண்டனம் தானே தெரிவிக்கணும். நீங்க ஒரு
இப்ப அங்க போய் அவங்க நடத்துற ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டு எப்படி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பீங்க? அது வெளிப்படையா இந்தியால இருந்தே ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல. இல்ல அண்ணன் வேலுச்சாமி வந்து கடந்த 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. 2009 இருந்து ஆரம்பிச்சு அங்க இலங்கையில் நடந்த போர்ல வந்து அங்க ஆயுத சப்ளை கொடுத்ததே அவருடைய ஆட்சியில தான். அண்ணன் ரொம்ப வேகமா இப்ப இல்ல அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு தெரியாதுன்னு தெரியாது. இந்தியாவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு போர்க்கப்பல் இலங்கைக்கு வழங்கப்பட்டது என்பது வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போது சரையுங்கிற போர்க்கப்பல் தான் வழங்கினாங்க. அதனால மக்களுக்கு தெரியவில்லை என்பதற்காகவே விருப்பம் போல பேசுவது என்பது அது நியாயம் இல்லை. இல்ல 2009 நான் சொல்றது வந்து என்னன்னா 2009 இருந்து அப்புறம் நடந்த போர்ல வந்து நேரடியாக அவங்க பங்கு கொண்டு அதற்கான வேலைகளை செய்தது வந்து இந்திய அரசாங்கம் தான். அதை வந்து யாரும் அந்த காங்கிரஸ் அரசு கண்டுபிடிச்சு சொல்லாமே. கரெக்ட். கண்டுபிடித்து கடந்த ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி எல்லாம் ராணுவ நடவடிக்கைகளை இலங்கைக்கு போய் தமிழர்களை அழிப்பதற்கு இப்படி செய்தார்கள் கண்டுபிடித்து சொல்லி இருந்தால் உங்கள் கருத்திலே நியாயம் இருக்கிறது பொருள். அதை விட்டு பொத்தாம் போக்கிலே நீங்கள் ஆட்சி போலீஸ்காரன் போய் எங்க வீட்டுல திருடு போயிடுச்சுன்னா அதுதான் எனக்கு தெரியுமே என்று சொல்வதை போல ஆட்சி உங்களிடம் இருக்கிற போது மீண்டும் எதிர்கட்சியில இருந்து பேசுவதை போலவே காங்கிரஸ்காரர்கள் தான் துரோகம் செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் உட்கார்ந்து காங்கிரஸ் கடுமையான விவாதங்கள் நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இதே 2 தரப்பும் உட்கார்ந்து உங்களோட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸை வந்து கடுமையா சார்ந்தவங்க தான் அவங்க. இப்ப வந்து அதே குற்றச்சாட்டு உங்க மீது வரும்போது இவங்க செஞ்சாங்களேன்னு சொல்றது வந்து எப்படி? இல்ல அங்க நடைபெற்ற விஷயம் அந்த விஷயம் இந்த ஆட்சியில வந்து நடைபெறுவதற்கான சாத்தியமே இல்லங்கிறதுக்கு 2 விஷயம் இல்ல அதுக்கு தானே பயந்து இப்ப இந்த விவாதமே வந்து அப்படி நடக்க சாத்தியம் இல்ல. எதுக்கு வந்து தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களா இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிரான விஷயமே கிடையாது. நான் சொல்றேன் 1500 பேர் வந்து ஐஎஸ்ஐ உளவாளிகள் வந்திருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து அங்க ஐஎஸ்ஐ உளவாளி 1500 சொல்றதெல்லாம் சுப்பிரமணிய சாமி போற அஜெண்டாவிலே இல்லங்க. 1500 பேர் இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அனுப்புங்க. சுப்பிரமணிய சாமி என்ன அவர் வடகிழக்கு மாநிலங்கள் சம்பந்தம் பேச போவாருங்க. சம்பந்தம் பேச போறவர் அவரையே அனுப்புறீங்க. இத போய் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பற்றி பேசுறேன். இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி என்ற இந்திய சுப்பிரமணிய சாமி அனுப்புவது இந்திய அரசாங்கம். நல்லது. குற்றச்சாட்டு நாங்கள் கேள்வி இருக்குது என்னன்னா நீங்க 1200 ஐஎஸ்ஐ உளவாளின்னு இல்லனோ புதுசா சொல்லுங்க சார். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வெடிகுண்டு வச்சது யார்? நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இலங்கையில இருந்து பாகிஸ்தானிய தீவிரவாதி இதுங்க இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி என்ன ரிப்போர்ட் வந்து சொல்லுங்க நீங்க. சார் நான் எல்லாரும் செய்தி பார்த்து தான் இருக்கிறோம். யாரை கைது பண்ணி யாரை கைது செய்யப்பட்டது இலங்கையிலிருந்து வந்த ஒரு பாகிஸ்தானியர் தான் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். அவரிடமிருந்து தான் விஷயங்கள் எடுத்தப்பட்டன. இது எல்லா பேப்பர்ல வந்திருக்கிறது. நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்திய அரசாங்கத்தை விமர்சிப்போம் என்று சொல்வது அவருடைய உரிமை. ஜனநாயகத்தில் அவருக்கு அந்த உரிமை. நான் வந்து இவர் மறுக்கவே இல்லை. அவர் சொல்றதை அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இலங்கையில 1500 ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் இந்தியாவை அழிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அது தெரிஞ்சு போச்சு இல்ல. அவர்களை அழிப்பதற்கு என்ன நடவடிக்கை? விருந்து சாப்பிட அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜபக்சேயிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜபக்சே அதன் மீது என்ன இந்த கருத்து அது குறித்து பேசுறாங்க. நிச்சயமா அந்த விஷயம் தான். இது வந்து அரசாங்கம் போறது வந்து இந்த பர்பஸ். ஒரு விஷயம் சுப்பிரமணிய சாமி பேசியது வந்து ஐநாவிலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்தியா நடந்து கொண்டு சொன்னாங்க. அதற்கு விளக்கம் பிஜேபி சொல்லி ஆகணும். 1.5 லட்சம் பேர்த்து கொலை பண்ணதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை அரசாங்கம் வைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் அதை ஆதரிச்சிருக்கு. இலங்கை ஆதரிச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? மட்டும் கிடையாது, இலங்கைக்கு மட்டும் கிடையாது, காஷ்மீருக்கும் ஐநா வரது. ஐநா சபைங்கிறது வந்து வெள்ளைக்காரர்கள் ஏற்படுத்தி கொண்ட அவர்களுக்கான ஒரு அமைப்பை வெளியே ஐநா சபைக்கு உண்மையிலேயே மனித உரிமைகள் பற்றி ஏத்துக்கல. ஐநாவுடைய விஷயத்தை வந்து நம்ம காஷ்மீர்ல நம்ம ஏத்துக்கல. காஷ்மீர்ல பாலஸ்தீனத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. இலங்கைக்கு என்ன பண்ண போறீங்க? அது காஷ்மீர் பின்னாடி பேசுவோம். இலங்கைக்கு என்ன பண்ண போறீங்க? இலங்கையில தான் 13வது அமெண்ட்மெண்ட்ல தமிழர்கள் குற்றம் ராஜபக்சே டிக்ளேர் பண்ணிட்டாருங்க. 13வது அட்டவணையில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அழுத்தம் சட்ட சொல்லியிருக்கிறார். 13 சட்டத்தை விடுங்க. நடந்த கொலைக்கு விசாரணைக்கு என்ன பண்ண போறீங்க? நடந்த கொலைக்கு வந்து ஐநா விசாரணை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஐநா வந்து ஒரு நியாயமான அமைப்பு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து நிச்சயமா ஐநாவிலிருந்து பிஜேபி அரசு வெளியேறும். ஐநா வந்து ஒரு ஓட்டு போட்டீங்க இல்லையா?
பாலஸ்தீனத்துக்கு ஓட்டு போடுறீங்க பதில் சொல்லுங்க. பிரச்சனை தீர்த்திருக்கு ஒரு இடத்த காமிங்க. என்னதான் தீர்வு? அங்க போர்க்குற்ற விசாரணை கூட நடத்த விடாம யார் நடத்துவது? இதுவரைக்கும் எங்க நடந்திருக்கிறது என்று கேட்டால் ஒரே அது வந்து ஜெர்மனி தோற்ற ஜெர்மனியின் மீது அந்த நாஜிக்கல் ராஜபக்ஷ மீது தான் குற்றம் சுமத்தப்படல. அவர் மீது ஐநாவும் விசாரிக்கணும். வேற யாரு விசாரிப்பாங்க? நீங்க யார்கிட்ட போய் நிக்கிறீங்க? ஐநாங்கிறது வந்து அமெரிக்காவோட அமைப்பா மாறி பல்லாண்டுகள் ஆகிட்டது. இன்றைக்கு உலகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மனித உரிமை விசாரிக்க வேணாங்க, மோடி விசாரிப்பாரா? சொல்லுங்க. திரும்ப உங்கள்ட்ட இருந்த இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலான். அவர் என்ன சொல்றாரு, அங்க ஐநாவோ அமெரிக்காவோ போய் அந்த இடத்தையும் தீர்த்து வைக்காது அப்படின்ட்டு அவரு ஒரு அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையில இருந்து பேசுறாரு. அமெரிக்கா வந்து போய் இது பண்றாரு, ஐநால எந்த நாட்டுல பிரச்சனையை தீர்த்து வச்சுச்சு, அதனால வந்து அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அது வந்தா இங்க இந்தியாக்குள்ளேயே அது நுழையும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரு தெரிஞ்சோ தெரியாமல ஒரு உண்மையை சொல்றாரு. ஐநா வந்து அமெரிக்க மயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்தியாவோட தொடர்பு என்னங்கிறது பிஜேபி சொல்லி ஆகணும். அதுல அடிப்படையா இருக்குது. சுப்பிரமணிய சாமிக்கும் அமெரிக்காவுக்கு என்ன தொடர்புங்கிறது உலகத்துக்கே தெரியும். எமர்ஜென்சி பீரியட்ல வந்து என்னென்ன நடந்ததுங்கிறது வந்து சுப்பிரமணிய சாமி அமெரிக்காவுக்கு சொன்னார்னு விக்கிலீக் கேபிள்ல இருந்து பல்வேறு ஆதாரங்கள் வெளியே வந்திருக்குது. ஆக இது எல்லாமே வந்து அமெரிக்காவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள்லாம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையில முதலீடு செய்யறாங்க. அந்த அளவுக்கு நல்ல கதவை திறந்து வச்சிருக்கிற பணியை வந்து முதல் கட்டமாகவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இத்தனையும் நடந்திருக்கும் பொழுது நீங்க அமெரிக்கா பற்றியான உங்க நிலைப்பாடு என்னங்கிறதுன்னு பார்க்கணும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோம். இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேச விசாரணை அப்படிங்கிற ஒன்றுக்காக நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப ஐநாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க விசாரணை போதுமான விசாரணை கிடையாது என்பதில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விசாரணை நீர்த்து போக செய்வது சுப்பிரமணிய சாமி பங்கு என்ன என்பதும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இங்க நடந்த கொலைகள், நான் கேட்கிற கேள்வி பிஜேபிக்கு ஒரு நேர கேட்கிறோம். நாங்க நீங்க இந்துக்களை காப்போம், இந்து தர்மம் காப்போம், ராமர் கோயில் கட்டுறோம்னு சொல்லி பேசினவங்க, அங்க கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களுடைய டெஃபினேஷன் படி அவங்க இந்துக்கள் அப்படின்னா இந்துக்களை கொலை செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன் ஆதரவு தர்றீங்க? இதுதான் பதில் சொல்லணும். இப்ப இந்துக்களை கொலை செய்யணுங்கிறது பிஜேபியோட நோக்கமா, அல்லது தமிழர்களை இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்துக்களாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்களாகவும் அங்கீகரிக்கவில்லை. நாங்கள் ராஜபக்சேவோட உறவு மேற்கொள்வோம், அது யார் மோசமான ஆளோ சுப்பிரமணிய சாமி தான் அனுப்புவோங்கிறது குறியீடு. எங்களுக்கு எப்படிப்பட்ட நபரை அனுப்பியிருக்கீங்கிறத வச்சுதான் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க நாங்க வந்து பார்க்கணும். அப்ப நீங்க சொல்லக்கூடிய முறைப்படி எல்லாருமே இந்துவாகவும் முஸ்லீமாவும் கிறிஸ்தவராகவும் பார்க்கக்கூடிய ஒரு கட்சியிடம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் தமிழீழ தமிழர்களை எப்படியாக பார்க்கிறீர்கள்? அவர்களுடைய போராட்டத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? 1.5 லட்சம் பேருக்கு கொலை பண்ணதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க திடீர்னு 1200 ISI ஏஜென்ட் வந்திருக்கிறாங்கன்னு புதுசா சொல்றீங்க. அதுக்கு விடுதலை புலி இருந்த காலத்துல இப்படி நடந்தது கிடையாது. அதுக்கு அவர் அழிப்பதற்கு எல்லா உதவியும் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருந்தப்ப அமைதி காத்தீங்க. காங்கிரஸ் தப்பு பண்ணுச்சுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. நீங்களும் துணை போனீங்க. உங்க நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கிறது. அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வியே, ஒரு நீங்க சொல்லக்கூடிய இந்து தர்மத்தை காக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கட்சி இந்துக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன உறவு இருக்கணும்? நான் கேட்கிறேன், அவன் தமிழனை கொல்லணுங்கிறதுக்காக சேர்ந்து நிக்கிறீங்களா? கேள்வி முடிச்சீங்களா? இல்ல ஒரே அவர் கூட இன்னொரு வலு சேர்க்கறதுக்கு ஒரே இந்து கோயில்கள் அனைத்து இந்து கோயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் சமூகத்துல எங்கேயாவது ஊர்ல தகவல் நடந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து மத தலைவர்களும் அதற்கான கண்டன அறிக்கையை கொடுக்குறாங்க. வெளிநாட்டில இருந்து வர்ற ஒரு டூரிசம் வர்ற ஒருத்தருக்கு இங்க ஒரு சென்னையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ராஜ்ய உறவு அங்கே வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே இருக்கிற இந்து கோயில்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அவர்கள் சொன்ன காரணத்தையும் சேர்த்து இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கவலையும் பட்டதாக இதுவரையும் செய்திகள் இல்லை, எங்களுக்கு தெரியவும் இல்லை. உங்களுக்கு தகவல் தெரியணுக்காக சொல்கிறேன் நான். இலங்கை தமிழர்கள் மத்தியில், ஏன்னா இலங்கை தமிழர்களான பெருவாரியான தமிழர்கள் வந்து இந்துக்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை வந்து திருமுருகனோ சகோதரரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அது இந்தியாவில் இருக்கிற இந்துக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பெருமளவிலான நிவாரணப் பணிகளை செய்து கொண்டு இருப்பது வந்து என்னன்னா ராஷ்டிரிய சேவை சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் செய்து RSS தான் நேரடியாக ஈழத்தில் தமிழீழத்தில் இன்றைக்கு நிவாரணப் பணிகளை பெருமளவில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எதுவுமே புதுசா தான் சார் நடக்குது. இது வந்து ராஜபக்சே அரசுக்கு தெரிஞ்சே செய்யறாங்களா?
அதாவது இது வந்து ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்க வந்து அதாவது போரில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கான விஷயத்தை வந்து சுஷ்மா ஸ்வராஜ் போனாங்களே காங்கிரஸ் அரசாங்கம் அப்ப கூட கூட்டு போனாங்களோ? சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஒரு தமிழர்களுக்காண்டி ஒரு சிறு திருமை கூட கிள்ளிப்படாதவர்கள் இவர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலிருந்து கீழே என்ன முடிக்கல. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தவங்கள்ட்ட போங்க. இலங்கையில இன்றைக்கு தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில வந்து என்னன்னா நிவாரண பணிகள், சேவை பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான பணிகள், பள்ளிகளை திறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வந்து என்னன்னா அவர்கள் இந்திய தமிழர்களா, இந்திய நாட்டை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் காரர்களா, இந்தியாவை சேர்ந்தவர்கள், ஹிந்து இவங்க சொல்ற மாதிரி இருந்தா ஹிந்துக்கள் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில இருந்து மட்டும் போகல, அங்க போனவர்கள் வந்து இந்தியா முழுக்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இந்தியா முழு இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து நிவாரண பணிகள் போயிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி சிறுப்பை கேட்பதை விட நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு நீங்களோட கொழும்புக்கு போயிட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு நேரடியாக பார்த்து விட்டு வந்து பேசணும். 140,000 செத்ததுக்கு காரணம் துணை போடுறதுக்கு அமைதியா இருந்திருக்கீங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். நீங்க ஆர்எஸ்எஸ் நான் என்ன சொல்லணுன்றதை நான் தான் தீர்மானிக்கணும் சார். நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டை நீங்க இந்தியாவில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் வாயிலாகத்தான் செய்ய முடியும். இந்த இதே குற்றச்சாட்டினை நீங்க வந்து இலங்கையில் இருக்கின்ற இந்துக்களான தமிழர்கிட்ட நீங்க போய் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்க தமிழர்களுக்கு பெருவாரியான பணிகள் செய்யப்படுகின்ற விஷயம் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுடைய இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். இங்க உள்ள எந்த அமைப்பும் தமிழ் உணர்வு அமைப்பும் ராஜபக்ச அரசு அங்க உள்ள அனுமதிக்கிறதே இல்லைங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் மட்டும் அங்க எப்படி போக முடியும்? போர் குற்ற விசாரணை யாருமே அங்க உள்ள விடாதப்ப ஆர்எஸ்எஸ் வந்து 4 வருடம் நீங்க ஒரு 2011-12 இருந்து ஒரு 3 வருடமாக கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணுது? இந்திய அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபி இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியில இந்திய அனுமதி 2011 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இந்திய அரசாங்கம் தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் அரசாங்கம் அதாவது இந்திய அரசாங்கம் நீங்கள் ராஜபக்சே நெருக்கமா இருந்த போது உங்களுடைய அனுமதி பெற்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் அங்கே சென்று 1500 பேர் ஈழத்தமிழர் 1500 சேவை பணிகள் 1500 பேர் சொல்ல 1500 சேவை பணிகள் 1500க்கும் மேற்பட்ட சேவை பணிகள் ஆர்எஸ்எஸ் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதாவதுங்க இந்த பிரச்சனை வந்து வேறு விதமா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இலங்கை தமிழர்களுக்கு என்ன உதவி செய்யணும் நடந்த தவறுக்கு இதே விஷயத்தை வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மாகாணத்துடைய அமைச்சருக்கு சொல்வார். 2009 செத்து போனவனுக்கு காரணமா துணை போனீங்களா? அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப பண்ணிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறேன். அதாவது இப்ப காங்கிரஸ் அரசுக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு பழி வாங்குறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. இல்ல சொல்லலாம். ஆனா அல்ல அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது அப்படின்னு. ஆனா பாரதிய ஜனதா அரசு வரும்போது கண்டிப்பா தமிழருடைய வாக்கு வங்கிக்காவது காங்கிரஸ் இங்க தோல்வி அடைந்திருக்கு காரணத்துக்காக இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அரசும் ராஜபக்சேவோட நட்பு பாராட்டுவதனுடைய அரசியல் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது இலங்கை தமிழர்களுக்கான விரோதமான விஷயத்துல என்ன நடந்திருக்கின்றது? இலங்கை தமிழர்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றத ஒரு விஷயத்தை நீங்க காமிங்க. அனுமதி வழங்கல நிச்சயமா ஐநாவுடைய அனுமதி. ஏன்னா ஐநா வந்து ஒரு வெள்ளைக்காரர்களுடைய அவருடைய அமைப்பு பாக்குறாங்க. ராஜபக்சே பார்க்கல, இலங்கையை பார்க்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கான பாதுகாப்பு, அதே சமயத்தில் இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு முழுமையான அழுத்தம் காங்கிரஸ் செய்யல. காங்கிரஸ் செய்யல, பேச்சில மட்டும்தான் இருந்தது. இந்த அரசாங்கம் செயல்பாட்டில் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக தான் இந்த விஷயம். விரோதமான விஷயம் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. ஐநாவுடைய போர்க்குற்றம் சொல்றாங்க. ஐநாவுடைய விஷயங்கள் வந்து ஐநா வந்து இந்த விஷயத்துல தீர்வு காண முடியாதுங்கிறதா உண்மை. இப்ப அதாவது கொலையை வந்து அவங்க வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொலையை பத்தி விசாரிக்க நாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம், வெளியே இருக்கவங்களும் அனுமதிக்க மாட்டோம், நாங்களும் விசாரிக்க மாட்டோம். அந்த கொலையை மொத்தமா பச்சைப்படுகொலையை மூடிடுறது, மறைக்கிறது தான். இங்க ஏதோ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இறந்து போனதுக்காக நாங்க வந்து பெருசா ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் பேர் செத்து போனதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அவருக்கு நிவாரணம் வழங்குறோம்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்தையும் மூடிடுவோம், எவனுக்கெல்லாம் கொலை நடக்குதோ அரசுல சொல்லி நிவாரணம் வழங்க சொல்லிடுவோம். அதான முறை.
அதான் அவர் சொல்றாரு. அவரு நான் கேக்குறேன், எங்களுக்கு அவ்வளவு கோவத்துல நாங்க எங்க உட்கார்ந்துருக்கோங்க. நாங்க நீங்க என்ன நீங்க காங்கிரஸ் இவ்வளவு பண்ணுச்சுங்கிறதுல இங்க எல்லாருமே உட்கார்ந்து பண்ணோம். நீங்க அப்பெல்லாம் அமைதியா உட்கார்ந்து நாங்க ஈழம் வாங்கி தருவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஒரு பிஜேபியில ஒரு செட்டு சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டு பிஜேபி யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல நீங்க யார் சொன்னது பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தலுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் பச்சை போய் அதை நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. நாங்க மன வருத்தத்தோட தான் சொல்றோம். என்ன கேக்குறேன்னா 1.5 லட்சம் பேர் செத்து போனதுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்டா நிவாரணம் வழங்குறோம். எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பார்த்தப்ப எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நான் கேட்டா ஐநா வெள்ளைக்காரர்களுடையது அப்படின்னா நீங்க அணு ஆயுத ஒப்பந்தங்களை முயற்சிருங்க. நீங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் யார் வெள்ளைக்காரன் தானே பண்றான்? அப்ப மட்டும் எங்க போச்சு உங்களோட வெள்ளைக்காரத்தனம்? சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு பத்தி பேசினப்ப ஏன் இருக்காம உட்காந்தீங்க? இதே மாதிரி ஒவ்வொரு நான் கேக்குற டிஃபென்ஸ்ல யாருங்க வந்து அந்நிய முதலீடு கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருக்கு. நான் என்ன நான் கேக்குறேன்னா, நீங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் யார் பண்றா? கருப்பம் பண்றானா? அல்லது வந்து டிஃபென்ஸ்ல வந்து முதலீடு பண்ண போறத வந்து நார்த் கொரியா வந்து பண்ண போதா? அதுவும் அமெரிக்கா தானே வந்து பண்ண போகுது. அங்கேயே வெள்ளைக்காரனை பத்தி ஏன் பம்புறீங்க? இல்ல வெள்ளைக்காரனை பார்த்து பம்புறது என்ன பேசுறீங்க? ஐக்கிய நாடுகளுடைய சபைங்கிறது வந்து என்னன்னா இன்றைக்கு வந்து வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாட்டுடைய சம இல்ல வேறொரு நாட்டினுடைய ஒரு சம அந்தஸ்துடன் கூடிய வியாபாரங்கிறது வேற, வேற ஒரு நாட்டுக்கு கீழே அடிமையாக இருப்பது என்பது வேற. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான். இப்ப நீங்க அழைக்கிற சுப்பிரமணிய சுவாமியே ஐநாவுக்கு நெருக்கமானவர், பல திருத்தங்களை ஐநாவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது வரலாறு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது பேசக்கூடிய ஒருத்தங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. இப்ப ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி வாக்களித்தாங்கல்ல, வெளியே வரணும்ல. நீ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு ஆதரவா வாக்களிக்கணும்ல. இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க ஒரு வாக்களிக்கிறதுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அரசாங்கம் இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அது வெள்ளக்காரனோட அமெரிக்காவோட. அப்ப அதுல வாக்களிக்க முடியும்னா இதுக்கும் நீங்க ரெண்டாவது விஷயம் ஜீவா, இன்னொரு விஷயம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் மரபணு மாற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உலகத்துல பல நாடுகள் தடை செய்யப்பட்டது எங்க தலையில திணிச்சிருக்கீங்க. வெள்ளக்காரன் இப்ப அப்பெல்லாம் அமெரிக்காவோட சம அளவுல சொன்னா அமெரிக்காரன் பாதி வந்து எங்க சாப்பாடு சாப்பிட போறானா என்ன? எங்க மேல திணிக்கிறீங்க. எங்களோட அனுமதி இல்லாமல் எங்க கிட்ட அதை பத்தி சொல்லாம வந்து எங்க மேல திணிக்கிறீங்க நீங்க. அப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு எங்க வந்து அமெரிக்க எதிர்ப்பு வெள்ளைக்கார எதிர்ப்புல எங்க போச்சு? நீங்க இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர்த்த கொலை பண்றதுக்கு வந்து இவங்க நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை மொத்தமா மூடி திரும்ப திரும்ப ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொலைன்னு சொல்றாரு. இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு உதவி கொடுத்தது, அது தமிழர்கள் கொல்லப்பட்டதுங்கிறதெல்லாம் அது ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த பிரச்சனைக்கு வந்து அடிப்படை காரணம் அப்ப வந்து எல்டிடி வந்து தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருந்ததாங்கிற கேள்வி, அடிப்படை கேள்வி நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில ஆதியில இருந்த ஒரு இலங்கை தமிழர்களுக்கான அரசியல் தலைவர்கள் தலைமையை வந்து மொத்தமாக காலி செய்து விட்டு விடுதலை புலிகள் குறித்து அவங்க பேசவே அவருடைய ரியாக்ஷனா தான் அதாவது இது ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன். அதாவது நீங்க வந்து இது வந்து ஒரு தலைப்பட்சமாக அவர் வந்து காங்கிரஸ்காரர் என்ன பேசுறாரு பேசுறாரு. எல்டிடி குற்றஞ்சாட்டுறது, இலங்கைக்கு அரசியல் தலைமையை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் தாங்கள் இருக்கணும் விடுதலை புலிகளை கடுமையாக அதான் அவர் சொல்றாரு. இல்ல இப்ப இந்த 1,40,000 பேர் இறந்ததுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் ஒரு 75% காரணம்னா ஒரு 25% எல்டிடியும் காரணமா. அதனால இந்த குற்றத்துக்கு சிங்கள அரசு காரணமா சொல்ல முடியாது. இல்ல நீங்க போர்க்குற்ற விசாரணையில விடுதலை புலிகளையும் கடுமையா சாடிதான் வந்துட்டாங்க. இருதரப்பையும் விசாரணை. அவங்க சிங்கள அரசு மட்டும் குற்றச்சாட்டுல விடுதலை புலிகளும் இருக்குன்னா நீங்க விமர்சிக்கிற ஐநாவே அதான் சொல்றாங்க. அப்புறம் அதை நீங்க இது பண்ணல அவங்க கேட்கறாங்க. விடுதலை புலிகள் தரப்பையும் இயக்கத்திற்காக நீங்க பேசுறது ஒண்ணு. இப்ப நீங்க பேசும்போது உங்களுடைய விவாதம் முழுவதும் தமிழன் என்கிற உள்ள உணர்வு உங்க உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனால் ஒரு இயக்கத்தின் சார்பாக உட்கார்ந்து இருக்கும் போது அதை நிலைநாட்ட வேண்டும், அதை நியாயப்படுத்த வேண்டும். வெளிவார்த்தைகள் பேசுற ஒரு 60 வருஷ காலமாக இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த யுஎன் மிஷன் டெல்லியில அது வந்து காலி பண்ணி வச்சிட்டாங்க. அது ஐக்கிய நாடுகளுடைய ஐக்கிய நாடுகள் அமைப்புங்கிறது வந்து ஒரு நீர்த்து போன சொல்ற அமெரிக்க எதிர்ப்பு ஐநா எதிர்ப்புலாம் நீங்க சுப்பிரமணிய சாமியை முன்னிலைப்படுத்தும் போதே அடிபட்டு போயிருது. சுப்பிரமணிய சாமி அவங்க 2 பேருக்கு அடிமையா இருக்கிறாரா? நிறைய சொல்லணும். முதல்ல ஒரு விஷயத்த சொன்னேன், நீங்க யாருமே அதை கண்டுக்கல. அவர் தெளிவாக 15 வருடத்துக்கு முன்னால புத்தகம் எழுதி இருக்கிறார். காப்பி தரேன்.
அதுல அவர் என்ன சொல்றாரு, சிங்களர்களும் தமிழர்களும் அடித்துக் கொள்கிற போது தமிழர்கள் செத்தால் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவர் கேட்கிறாரு. சிங்களர்கள் வேறு யாரும் இல்லை, ஒரிசா பீகார் பகுதியிலிருந்து அங்கே குடியேறிய ஆரிய வம்சாவளியினர், நான் ஏன் வருத்தப்படுங்கிறாரு. நீங்க அதிலே முடிஞ்சு போச்ச விஷயம். இல்ல அவர் வெளிப்படையான சிங்களர்களுடைய ரத்தம் சிங்களர்களுடைய நண்பன் என்று வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்க இலங்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பும் போது இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு மதிப்பளிக்கல தான் அர்த்தம். அது இல்ல இந்திய அரசாங்கம் அனுப்பும் போது இந்திய அரசாங்கம் என்ன செய்தி கொண்டு செல்லுகின்றதுங்கிறதா நீங்க அதை இல்ல அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு மட்டும் பாக்குறீங்க. சேஷாதிரி சொன்னாரு அவர் என்ன குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறார். பயங்கரவாதத்தை உலகத்திலேயே இலங்கை அரசு ராஜபக்ஷ அரசை போல இவ்வளவு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்த நாடு கிடையாது, ஒரு அரசு கிடையாதுன்னு ராஜபக்ஷ வந்து தமிழர்கள் மீது எடுத்ததை ஒரு ஹீரோயிசமா எடுத்ததில்ல. எல்டிடி வந்து என்னன்னா ஒரு அழிக்கப்பட வேண்டிய தமிழர்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்டதற்கான காரணம் எல்டிடிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்டிடி எந்த விதத்துல நீங்க உயர்த்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்டிடி எங்க யாருமே பேசல, அதான் விஷயம் இல்ல. மகாத்மா காந்தியை கொண்டாரு RSS நாங்க என்ன சொல்றது, விடுதலை பண்ணாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு நீங்க மும்பை என்ன ஆதாரம் நீங்க சொல்லுங்க. நேரு தலைமையில 2 கமிஷன் போட்டப்பட்டது. நேரு காலத்துல ஒரு கமிஷன் இருந்தது, பிற்பாடு அந்த கமிஷன் தாண்டி இந்திரா காந்தி காலத்திலும் எந்த கமிஷன் சொல்லாத விஷயத்த ஆதாரமே இல்லாம சொல்றது வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே இந்த லட்சணத்துல நேருக்கு வந்து RSS மேல இருந்த கோபம் தான். எதுக்கு தடை செஞ்சாங்கன்னா அதற்கான வரலாற்றை நான் முழுவதுமா உங்களுக்கு சுட்டி காமிக்கணும். அதுக்கான புத்தகங்கள் இருக்கின்ற ஆதாரங்கள் இருக்கின்ற நீதிமன்ற உத்தரவுகள் கமிஷன் உத்தரவுகள் அதெல்லாம் சொல்றத நான் மறுக்கல. ஆனா ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். காந்தியை கொலை செய்த கோட்சே, நாதுராம் கோட்சே, அவனுடைய தம்பி கோபால் கோட்சே சுதந்திர இந்தியாவில் அவன் சிறையில் இருந்தான். 16 வருடங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்து அதற்கு முன்னாலே விடுதலை செய்யப்பட்டான். அப்படி விடுதலை செய்யப்பட்டு வெளியே வருகிற போது இந்து மகாசபையின் சார்பில் 2000 பேருக்கு மேல திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. காந்தியை கொலை செய்த குற்றவாளிக்கு கொடுக்கிறார் என்றால் முக்கியமான விஷயமே அதான். வீர சாவர்கருடைய இந்து மகாசபைக்கும் RSSக்கும் எந்த விதமான தொடர்பு மட்டும் கிடையாது, இல்லைங்கிறது மட்டும் கிடையாது. ராஷ்டிரிய சங்கத்தை அவர் வந்து பல சமயங்களை ஏத்துக்கல, கடுமையாக ஆதரிக்கிறார். இரண்டும் வெவ்வேறு இல்ல வீர சாவர்கர் வந்து உண்மை. ஆனா இல்ல அதற்காக வீர சாவர்கர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்ல அப்படிங்கறது ஆயிடாது. இல்ல நீங்க என்ன அவங்க என்ன சொல்ற விஷயம்னா ஹிந்து மகாசபை வந்து வெளியே வருகின்றார். ஹிந்து மகாசபைக்கு RSSக்கு என்ன சம்பந்தம்? வீர சாவர்கர் வந்து ஸ்தாபித்தவர் ஒரு தலைவர் தவிர்த்து அவர் எந்த காலத்துல RSS சேர்ந்தார், இல்ல RSS எந்த காலத்துல வீர சாவர்கர்? கொள்கை சிந்தனை ஒண்ணுதானே அப்படிங்கிறாங்க அவங்க. கொள்கை சிந்தனை ஒரே மதிமுக கூட தான் ஒரே சிந்தனை, 2 பேரும் ஒரே கட்சியாவா இருக்கின்றாங்க. ஆனா வெவ்வேறு அமைப்புகளை வந்து நீங்க வந்து இணைக்கிறதே வந்து ஒரு தப்புங்க. ஒரே சிந்தனை 2 கட்சியா இருக்கிற மாதிரி அவங்க ஒரே சிந்தனை 2 இயக்கமா இருக்கிறாங்க. அதான விஷயம். இல்ல அதுக்காக RSS தான் பிஜேபி காந்தியை கொலை செஞ்சாங்கிறது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுங்க. சங்கத்துடைய உறுப்பினர் தான் அதை வலுவாக ராஜாராம் கோட்சே யார்? அது வந்து நேரு காலத்துல நேரு வாரியை கண்டுபிடிக்க முடியல. நேரு செத்ததுக்கு அப்புறம் உலகம் அறிந்த உண்மை அது. இல்ல நீங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதனால அந்த பொய் சொல்லுகின்றேன். இலங்கை தமிழர்களை பத்தி நீங்க சொல்லுகின்ற விஷயம் இதே ஒன்னா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். என்னால் இதை பத்தி முழுக்க ஆவணங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற சொல்லுகின்றேன். வந்து சம்பந்தமே உண்மைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விதான். சரி விட்டுரும், காந்தி மகாத்மா காந்தியை விட்டுருவோம். தோழருக்கு நல்லாவே தெரியும் சுப்பிரமணிய சாமி வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜெயின் கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்டது. அதுல ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்லணும். முன்னாள் யார் பிரதம மந்திரியா இருக்கிற போது அந்த அமைச்சரவையில் சுப்பிரமணிய சாமி அமைச்சரா இருந்தாரோ அந்த பிரதமராக இருந்த சந்திரசேகர் ஜெயின் கமிஷன்ல சாட்சி கூண்டில் இருந்து சொல்லுகிற போது அவர் சுப்பிரமணிய சாமியை கையை காட்டி he is a liar, ஒரு சொல்றதெல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு என்று வெளிப்படையாக சொன்னது அந்த ஆவணங்கள்ல இருக்கு.
நீங்க 91ல இருந்து 96 வரைக்கும் காங்கிரஸ் வச்சு தான் ஆட்சியில் இருந்தது. 2004ல இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆச்சு. ஏன் அவர் மேல ப்ராசிக்யூஷன் பண்ணல? ஏன் அவரை ஜெயில தள்ள? நீங்கள் ஒரு குற்றத்தை ஒருத்தன் மீது ஒரு குற்றத்தை சுமத்துகின்ற போது அதனுடைய ஃபாலோ அப் இருக்கணும் இல்லையா? நான் தொடர்ந்து அவர் மீது இத்தனை நாள் குற்றச்சாட்டு சொல்லிட்டேன். ஏன் அவரே மேல கேஸ் போட வேண்டியதானே? நிறைய சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்ப புத்தகத்தில் எழுதியிருக்கேன், ராஜீவ்காந்தி கொலைக்கு யார் பிடிச்சதே சுப்பிரமணிய சாமி தான், யார் யார் மூலமா செஞ்சாரு கூட எழுதி 1.5 வருஷம் ஆச்சு. ஏன் மேல கேஸ் போடல? அப்ப அதை ஒத்துக்கிட்டாரு போடல. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க. நாங்க எடுக்கணும், நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அந்த கொலைக்காக நடவடிக்கை எடுக்க இல்ல இல்ல, நீங்களே செய்யாத ஒரு விஷயத்த நாங்க அதை எடுக்க மாட்டீங்களா? இல்ல இப்ப வேற ஒரு இப்ப அந்த விஷயத்தை விட ரொம்ப ஒரு முக்கியமா இப்ப உங்கள்கிட்ட கேட்க, நீங்க சுப்பிரமணிய சாமி பற்றி தெரிந்தவர்கள், அங்க போகிற குழுவில் உள்ளவர்கள் யார் என்ற விஷயத்தையும் தெரிஞ்சாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை அங்க அந்த குழு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்கிறேன் சார். இது பற்றி ஏன் இலங்கை தமிழர்களை நீங்க யாருமே நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? இலங்கை தமிழர்களை கேளுங்க. இலங்கை தமிழ் சுப்பிரமணிய சாமி ஆதரிக்கிறாங்களா? சுப்பிரமணிய சாமி இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை பற்றி நீங்க இலங்கை தமிழரை ஏன் கேட்கல? அகதியை போய் போக வேண்டாம், கேளுங்க. தமிழகத்தில் இலங்கை தமிழர்கள் முதலமைச்சர், இலங்கை தமிழ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக விக்னேஸ்வரன் இருக்கார், தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவர்கிட்ட நீங்க கேட்கல? அவருடைய மாகாணத்தில் இருக்கிற அமைச்சர்களை ஏன் கேட்கல? இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை சரியான விஷயம் அவங்க சொன்னதான் இந்திய அரசாங்கம் வந்து எடுக்கின்ற நடவடிக்கை நிதானமாக என்ன சொல்லணும்னா, இந்திய அரசாங்கம் வந்து வேகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய அரசாங்கம் அமெரிக்க தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்காதற்கு ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இந்திய அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் சரியாக இல்லை, இந்திய அரசாங்கம் வந்து சரியான உதவியை செய்யவில்லைங்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவைக்கப்பட்டிருக்கு, பல்வேறு ஆவணங்கள் வெளிவந்திருக்குது. அல்ல இந்தியாவின் மீதும் இங்கிருந்து எந்த விதம் காங்கிரஸ் இல்ல, இப்போ மோடி அரசின் மீது மிக மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அவங்க சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க, 2011-12 இருந்து அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அப்படியான விஷயங்களுக்கு எதுவுமே நான் கேட்ட வரைக்குமே அப்படியான தகவலை அவங்க முன்வைக்கவும் இல்லை. அதான் உண்மையான விஷயம். அங்க யாரும் அனுமதிக்கலங்கிறதா உண்மை. நீங்க யாரும் அங்க பார்க்கல மட்டும் தெரியல. இல்ல நீங்க அது சொல்லிட்டு போலாம், நான் சொல்லிட்டு போறது இல்ல. அங்க இருக்க மக்கள் வந்து தொடர்ச்சியாக அங்க இருக்க மக்கள் தொடர்ச்சியாக அங்க நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையை பத்தி அதற்கான தகவலை வெளியே சொல்றாங்க, வழக்குகளை பதிவு பண்றாங்க. நாங்க அவங்களை பார்த்திருக்கிறோம், சர்வதேச அரங்கத்துல சர்வதேச தீர்ப்பாயங்கள்ல அவங்க வந்து பதிவு பண்றப்ப பார்த்திருக்கிறோம். அப்பெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லல. ஏன்னா அந்த பகுதியில் யாருமே அனுமதிக்கப்படலைங்கிறதா உண்மை. அது எந்த குழுவும் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் தான். காங்கிரஸ் அரசு இந்திய அரசு அனுமதித்ததுதான் அவர் சொல்றாரு. 2011 காங்கிரஸ் அரசு தான், நீங்க தான் அனுமதித்து அங்க சென்றதா சொல்றாங்க. RSS போய் தான் யாழ்ப்பாணம் வரலும் ரயில் ரூட் போட்டது, RSS போய் தான் யாழ்ப்பாணம் அந்த கிளிநொச்சி அந்த பகுதியெல்லாம் சாலை அமைப்புகள், இந்த ரோடு போட்டது இல்லாமல் பாலம் கட்டது, பள்ளிக்கூடம் கட்டது, இப்போ விவசாயத்துக்காக டிராக்டர் கொடுத்தது, இதெல்லாம் RSSங்கிறத இப்போ இந்திய அரசையே RSS அரசா மாத்திட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி. அதாவது இதுல அதான் நான் முதல்ல சொன்ன 2 விஷயம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிக மோசமான அந்த உயிர் வதை, அந்த கொலைக்கு என்ன நியாயம் கேட்பது என்பது ஒன்று. இன்றைக்கு அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கேயே முடங்கி போயிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு எப்படி பாதுகாப்பை தருவது என்பது. அதற்குதான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிறாங்க ராஜபக்சேவோட. இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை அவர் சொன்னது தமிழர்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த அமைப்பு போகல. இந்த 1500 ISI உளவாளிகள் இலங்கை மண்ணிலே கால் பதித்துக் கொண்டு இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நீங்க சொல்றத பார்த்தா அது இலங்கை நேவி வந்து எங்க மீனவர்களை கொலை பண்ணுது. ISI காரன் கூட இவன் அதிகமா கொலை பண்ணிருக்கான். தயவுசெய்து ஒரு நடவடிக்கை எடுத்து 4 பேர் அரசு பண்ணி உறுதி போடுங்க. நிச்சயமா நம்ம நிறைவு பகுதிக்கு வந்து நிறைவா கேட்கிறேன். இப்ப காங்கிரஸ் அரசு மீது தொடர்ந்து சொல்லப்பட்டு தமிழகத்தில் தோல்விக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரணம் அது தமிழர்கள் பிரச்சனையில் விரோதமா இருந்தது, ஈழத்தமிழர் பிரச்சனையில் மீனவர் பிரச்சனையில் நடந்ததுன்னு. பாரதிய ஜனதா அரசு அப்ப அதுக்கு மாற்றாதான செயல்படணும்னு எதிர்பார்க்காங்க அங்குள்ள மக்கள்லாம். ஆனா இப்ப தொடர்ந்து சுப்பிரமணிய சாமியை அனுப்புவது மற்றும் ராஜபக்ச நட்பு பாராட்டுவதன் மூலமாக அப்ப தமிழக மக்கள் எந்த நடுவண் அரசு வந்தாலும் அதுக்கு ஒரு எதிரான ஒரு அரசு தான் இருக்குமா? கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, சட்டி சுடுதுன்னு அடுப்புல குதிச்ச கதைன்னு.
காங்கிரஸ் ஆட்சி தப்பு செய்துகிற கோபத்துல அதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கறத நிலைமை. அதாவது காங்கிரஸ் கட்சியாவது இந்த உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய வீரத்திலும் தீரத்திலும் அவர்களுக்கு விளையாடவர்கள் எவரும் கிடையாது என்கின்ற ஒரு போர் படையை உருவாவதற்கு அது உதவி செய்தது. அது விடுதலை புலி இயக்கம் மட்டுமல்ல, மற்ற போராளி இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு போர் பயிற்சி தந்து ஆயுதங்களை தந்து எல்லாம் செய்த அந்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு. அதுல தவறுகள் நடந்தது. அந்த தவறுகளை நாங்கள் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் அந்த தவறுகளை கண்டிக்கத்தான் செய்தோம். தவறுகளை நியாயப்படுத்தி பேசுகிற அந்த காரியத்தை எந்த காலத்தையும் செஞ்சதில்லை. அதற்கு பின்னால் இப்ப அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாவப்பட்ட இந்த தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஆகவே இலங்கை அரசு பேசி அவர்கள் மூலமாக அங்க வீடு கட்டி தர்றோம், ரோடு போட்டு தர்றோம், பள்ளிக்கூடம் கட்டுறோம், விவசாயத்துக்கு உதவி பண்றோம், அங்க ரயில்வே லைன் போட்டு கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன போது இதெல்லாம் ஏமாற்று வேலைன்னு சொன்னது பிஜேபி ஆட்சி. ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க போய் ராஜபக்சே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட பேசுறதுக்கு யார் போனா நல்லா பேசுவாரோ அதுக்காக சுப்பிரமணிய சாமி அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் முதல்ல சொன்னேன், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்னு. எப்ப சுப்பிரமணிய சாமி அனுப்புனாங்களோ இந்த அரசு மொத்தமாக 7.5 கோடி தமிழர்களையும் ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் என்றே பொருள். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அதாவது பாரதிய ஜனதா நம்புறாங்க. அதாவது சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி ஆட்கள் அவங்க அனுப்புறது மூலமா அவங்கள்ட்ட ஒரு அச்ச நிலை வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க மறுக்கிறீங்களா? இல்ல, நான் அதனாலதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை எதுவோ அந்த ஒரு விஷயம்தான் அங்க செயல்படுத்தப்படும். இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னா, இன்றைய தேதியில இலங்கை அரசாங்கத்திற்கு என்னன்னா அவரோட சமரசம் பேசிடல, அவர்களுக்கு தரப்பட வேண்டிய அழுத்தம் ராஜ ரீதியாகவும் சரி வேற எந்த விதமான ரீதியாகவும் சரி அவருக்கு தரப்பட வேண்டிய அழுத்தம் தரப்பட்டு இலங்கை தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதுதான் அது முன்னணியா இருக்கின்றது. அதே சமயத்துல என்னன்னா இந்திய தமிழர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவுங்கிறது ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கிறது. நண்பர் அந்த விஷயம் ஒரு சொன்னார். அது அமைப்பு ரீதியாகவும் அதை பத்தின ஒரு சிந்தனை எழுந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தின விவாதங்களும் செய்து கொண்டு இருக்கின்றோம். கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமைப்பு ரீதியாகவும் அதை பத்தின விவாதம் நடந்துகிட்டு இருக்கிறது. 74ல செய்யப்பட்ட தவறை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் சிந்தனை போயிட்டு இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த செய்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற செய்தி, சுப்பிரமணிய சாமி அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படுகிற செய்திகள்லாம் பேசணும் இல்லைங்களா? இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற தலைவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் 37 மாதங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்து, தமிழக அரசாங்கத்தின் ஆட்சியிலிருந்து 48 கடிதங்களை நாங்கள் பிரதம மந்திரிக்கு எங்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடந்த 9-10 ஆண்டுகளில் காங்கிரஸோட ஆட்சியிலே கூடவே இருந்து இந்த இலங்கை தமிழர்களை கொண்டு குவிப்பதற்கு துணையாக இருந்தவர்கள் 14 கடிதங்களை மட்டும்தான் எழுதியிருக்கிறார்கள் என்று சட்டசபையில ஒரு அமைச்சர் பேசுறார். 48 கடிதம் 37 மாசத்து இதெல்லாம் எங்கே கொண்டு செல்ல போகிறது? மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழர்கள் மீது கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டம் எல்லாரும் இணைந்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு காலச்சூழலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம், 71 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் சொன்னதான் எனக்கு இன்றைக்கு மனசுல வருது. நான் போன நிகழ்ச்சி சொல்ல நினைச்சேன். தமிழன் தன்னை இந்தியன் என்று கருதியதால் தமிழ்நாட்டையும் தமிழ் வீரத்தையும் கலையையும் நாகரிகத்தையும் மறந்தான். தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையும் இழந்தான். உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் உடனடியாக மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசாங்கத்தை நோக்கி நாம் நிறைவு கருத்துக்கு நன்றி. உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா? பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை போல ஒரு தோல்வியுற்ற வெளியுறவு கொள்கையை தான் வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இப்போ அவங்க போகக்கூடிய எல்லா குழுவும் அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான ஒரு ஒரு புது விவாதத்தை உள்ளடக்கியதாகவோ, இப்போ எழுந்திருக்கக்கூடிய அரசியல் சூழலை உள்ளடக்கியதாகவோ, அல்லது பிராந்திய அறிவை உள்வாங்கியதாகவோ, ஜனநாயகமாகவோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வெளியுறவு கொள்கையை மறுபடியும் வடிவமைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த கொலைக்கு அங்கே நடந்த 1.5 லட்சம் பேர் பண்ணப்பட்ட கொலைகளுக்கு, இனப்படுகொலைக்கு பிஜேபி அரசாங்கம் மறைமுகமாக கடந்த ஆட்சியிலே துணை செய்திருக்கிறது. இப்பொழுது குற்றவாளிகளுக்கு நேரடியாக துணை செய்கிறது. கொலைக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய கோரிக்கை. தமிழீழ மக்களுக்கு தனி நாடு வேணும் என்பது கோரிக்கை. அதை பிஜேபி அரசாங்கம் மறுக்கிறது என்றால் காங்கிரஸுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுதான் பிஜேபிக்கு வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக நடக்கும். அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து பண்ணுவோம். நிச்சயமாக. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இலங்கையில் கொழும்பில்
வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த ராணுவ கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் இந்தியா கலந்து கொள்கிறது. இந்தியா கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா சார்பில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தலைமையில் ஒரு குழு செல்கிறது என்கின்ற ஒரு செய்தி தமிழர்கள் மத்தியில், தமிழர் அமைப்புகள் மத்தியில், இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியான மதிமுக மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை எழுப்பியிருக்கிறது. அதற்கான காரணம், அவர்கள் பாரதிய ஜனதாவை கூட நாங்கள் ஆதரித்தோம், பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் சுப்பிரமணிய சாமி என்பவர் வெளிப்படையான அமெரிக்க ஆதரவாளர், ராஜபக்சேனுடைய நெருங்கிய நண்பர், தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருபவர் என்கின்ற ஒரு கோபம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா மிக பகிரங்கமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு சிங்கள அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த அவரை அனுப்பியிருப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனை தருகிறது என்கின்ற கருத்தை இங்கு வந்திருந்த அனைத்து ஆளுமைகளும் இங்கு பதிவு செய்தனர். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் அவர்கள், அது கண்டிப்பாக இந்திய தமிழர்களை தீவிரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் அனுப்பியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்த படுகொலைக்கான நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அதுவும் 2011 நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற கருத்தையும் இங்கு ஆழமாக இந்த விவாத அரங்கில் பதிவு செய்தது. இன்றைய விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ஆளுமைகளான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்களுக்கும், மே 17 இயக்கத்தின் நிறுவனர் திருமுருகன் அவர்களுக்கும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.